Taste the Daily. குமரி மாவட்டத்தில் கடன் பிரச்சினை காரணமாக பெண் தற்கொலை செய்து கொண்டதற்கு கந்துவட்டி கும்பலே காரணம் என புகார் எழுந்துள்ளது. நெடுவிளை பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் மற்றும் மனைவி ஜெயராணி கேனிஷ் ஆகியோர் தங்கள் மகளின் திருமணத்திற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்னர் லட்சக்கணக்கில் கடன் பெற்றுள்ளனர். கடனை திருப்பி செலுத்தாத நிலையில் கடனளித்தவர்கள் அளித்த மன உளைச்சலால் ஜெயராணி தற்கொலை செய்து கொண்டார். ஜெயராணியின் தற்கொலைக்கு காரணமான கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பால்ராஜும் அவரது மகனும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதை கண்ட பொதுமக்கள் திமுக ஆட்சியில் கந்துவட்டி கொடுமை தலை தூக்கியுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். அவங்க அம்மா என்ன தர போறது இல்ல, அப்ப நம்ம டைம் தான் கேட்டோம். அப்ப அதனால அவங்க கண்டிப்பா அந்த குழுக்காரங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை. இன்னைக்கும் நமக்கு நிறைய போன் பண்ணி நீங்க கண்டிப்பா வச்சே தான் ஆகணும், கந்து வட்டிக்காரங்களும் அப்படிதான் சொல்றாங்க. கண்டிப்பா ஸ்டேஷன் அதான் எஸ்பி சார் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். கண்டிப்பா எங்க இது மேல ஒரு நடவடிக்கை எடுத்து ஏதாவது ஒரு முடிவு அடுத்து இப்படி ஒரு இழப்பு. ஏன்னா நானும் அந்த மண்ணிலைக்கு போகக்கூடாது. அவங்க ப்ரெஷர் பண்ணும்போது நான் உங்களுக்கு தாரே தான் சொல்றேன். அவங்க அந்த மாதிரி அப்படி அம்மா பண்ற மாதிரி இரட்டையை வந்து அவங்க பண்ணக்கூடாது. திருவாரூர் நகராட்சியுடன் தங்கள் கிராமத்தை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளவங்கார்குடி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் கும்பகோணம் சாலையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் திடீரென 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து தங்களது கிராமத்தை திருவாரூருடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தியும் அந்த முடிவை ஸ்டாலின் அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது நகராட்சி ஆனா கண்டிப்பா அந்த 100 நாள் திட்டத்தை எடுத்துடுவாங்க. இன்னும் போனா நாங்க சாதாரண வரி கட்ட கூட மக்கள் தடுமாற்றத்தோட இருக்கிற நிலையில நகராட்சி வரி கட்டுறதுங்கிறது எட்டாத ஒரு கணிதான். அதனால எங்களுடைய இளவங்கார்குடி பஞ்சாயத்தை நகராட்சி ஆக்குறதுக்கு நாங்க ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் நகராட்சி ஆக்குற திட்டத்தை அரசு கைவிட வரைக்கும் போராட்டத்தை தொடருவோம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு சமூக ஆர்வலர் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையம் அருகே பொட்டல்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த நூருல் அமீன் கனிம வளங்களை லாரி மூலம் கேரளாவுக்கு கடத்துவதை எதிர்த்து பல போராட்டங்களில் ஈடுபட்டார். கடந்த சில தினங்களில் இவர் மீது லாரி ஏற்றி கொலை செய்ய 2 முயற்சிகள் நடந்துள்ளது. உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு மாவட்ட ஆட்சியர், காவலர் என மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி பொட்டல்புதூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அறநிலையத்துறையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊர்வணி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயிலை அறநிலையத்துறை கையகப்படுத்துவதாக அறிவிப்பாணை வெளியிட்டது. இதனையடுத்து ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அறநிலையத்துறையின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் சாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்த ஜிஓவை கிராம மக்கள்கிட்ட தெரிவிக்காம இன்னைக்கு லாஸ்ட் டேட் அன்னைக்கு 3 மணிக்கு இந்த ஜிஓ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பனா என்ன அப்படின்னா இந்த திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு சதியாக தான் இருக்கு. இதை போய் அரசு அலுவலர்கள்ட்ட கேட்கும்போது சரியான பதில் இல்லை, அவாய்ட் பண்றாங்க. ஸோ எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக கிராம மக்கள், ஆண், பெண், சின்ன குழந்தைங்களே எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்து பஸ் மறியல் பண்றோம். எங்களுக்கு இந்த ஜிஓவை திரும்ப அவங்க வாங்கிக்கணும், எங்க கோயிலை திரும்ப எங்கள்கிட்ட கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே வனத்துறையை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டார். மசினகுடி செம்மநத்தம் பகுதியில் மின்வசதி வழங்கப்படாததால் பழங்குடியின மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் செலவில் சோலார் பேனல் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வந்தார். அந்த பணிகளுக்காக சோலார் மற்றும் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் தடை விதித்தனர். இதனை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்த சோலார் பேனல் எல்லாம் அங்கே ஃபிட் பண்ண போகும்போது மசினகுடி இருக்கிற ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்து அந்த வாகனத்தை விட மறுத்துட்டாங்க. எனவே இன்றைக்கி என்னுடைய தலைமையில் மசினகுடியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லை, மசினகுடியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் டூரிஸ்ட் தான் மசினகுடியோட முக்கியமான வாழ்வாதாரம். அங்கே டூரிஸ்ட் வண்டி விடுறதில்ல, 5 மணிக்கு மேலே அங்கே ஜீப் ஆப்ரேட் பண்ண விடுறதில்ல. இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து இன்றைக்கி ஒரு போராட்டம் நடத்துனது.